புதுச்சேரி NHM ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி முதல் நடந்து வரும் இந்த போராட்டத்தின் மூலம் பணியாற்றுபவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் நாங்க 20 வருஷத்துக்கு மேல வேலை பாக்குறவங்க இருக்காங்க சார். ஒரு 15 வருஷத்துக்கு மேல நாங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலர் பார்மசிஸ்டுக்கு இணையான ஒர்க்கை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு மேல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க குறைஞ்ச ஊதியத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாகி நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கோவிட் டைம்ல எல்லாருக்குமே தெரியும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஃபுல்லா ஒர்க் பண்ணது போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். வீடு வீடா கோவிட் டைம்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நிறைய ஸ்டாஃப்ங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆச்சு. அந்த கோவிட் பாசிட்டிவ் கூட எங்க ஓன் லீவ்ல தான் அவங்க கழிச்சாங்க தவிர, இதே ரெகுலர் ஸ்டாஃப் எவ்வளவு லீவ் அதை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையே ஒரு 10 இயர்ஸ் தான் இருக்கும். அந்த 10 வருஷத்தையாவது கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு கருணை காட்டி எங்களுக்கு ஒரு பிச்சை போடுற மாதிரி இதை ஒரு ரெகுலர் பண்ணா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் சார். கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டுவிட்டு ஊழியர்களை கண்ணீர் விட வைக்கும் NR-BJP அரசு இனி தேவையா? புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.